குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த மீன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. என்னன்னா ஜென்மத்துக்கு சனி பகவான் வந்துட்டாரு, ஆஹா நமக்கு ஏதாவது உடல் உபாதைகளை கொடுத்துருவாரோ, ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருவாரோ, ஆஸ்பத்திரி செலவு கொடுத்துருவாரோ, அதெல்லாம் கொடுப்பாரு, கொடுக்காம எல்லாம் இல்லை. ஆனா குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்லா பார்த்துக்கணும், மீன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கார். அப்ப இப்ப புனர்பூச நட்சத்திரத்துல போகும்போது 1, 10, 5 கனெக்ட் ஆகும். இப்ப சொல்லுங்க, என்னதான் நம்ம பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பை பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு உச்சமா இருக்கார். அப்ப உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சமாகும் போது 5ஆம் இடங்கிறது முன்னோர்கள் வழி புண்ணியங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. அடுத்தது 5ஆம் இடங்கிறது மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். அடுத்தது ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா குரு உச்சத்துக்கு வந்திருக்கும் போது கண்டிப்பா குழந்தை பிறப்பு, கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அதே சமயம் 10ஆம் இடங்கிறது நம்ம கர்மா செய்யறதுக்கு ஒரு வாரிசு உருவாங்க. அடுத்தது பதவி உயர்வு கிடைக்கிறது. இவங்களுக்கு என்னெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கணுமோ அதெல்லாம் இந்த ஒரு வருஷத்துல கொடுத்துருவார். அதுல குரு அதிசாரமா சிம்மத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா நம்ம வாட்டு கடகராசிக்கு இப்போ இந்த கடகத்துல குரு வர்றாருன்னு பொதுவா சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா அந்த அதிசார பயிற்சி வரும்போது அந்த காலகட்டம் ஒரு 2-3 மாச காலகட்டம் அந்த பலன்கள் வந்து மாறுபட்டு வரும். சரிங்களா? அப்ப குரு செலவை கொடுத்தாலும், சனி பகவான் செலவு கொடுத்தாலும் அந்த செலவுகளை கூட சுப செலவுகளாக குரு பகவான் மாத்தி கொடுத்துருவார். அப்போ 12ஆம் இடம்ன்றது ஆஸ்பத்திரி செலவு தான், ஜென்மத்துக்கு வரும்போது ஆஸ்பத்திரி செலவு தான். அதுவே என்னன்னா சந்தோஷமான செலவு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாதப்ப போய் பார்த்துக்கிட்டா சந்தோஷமா போயிடும். அப்ப குருவா இருக்கிறதுனால குழந்தை, இப்போ வீட்டுக்கு ஒரு குழந்தை, தங்கம் வாங்கி வைக்கிறது, குழந்தைகளுக்காக செலவு பண்றது, குழந்தைங்களுடைய ஏதாவது ஒரு ஆசிரமத்துல போயிட்டு அவங்களுக்கு சந்தோஷமா செலவு பண்ணிட்டு வருது, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு சூப்பரா இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 1, 10 அப்படிங்கிறப்ப உயர்ந்த பதவி இல்லாதவங்களுக்கு பதவி கொடுக்கறது, தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கான தொழிலை கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்துல போகும்போது கண்டிப்பா நடக்கும். அடுத்தது பாருங்க, பூச நட்சத்திரத்துல போகும்போது 11, 12 ஒரு மாற்று சிகிச்சையின் மூலமாக, அதாவது 12ஆம் இடங்கிறது என்னங்க, ஆஸ்பத்திரி செலவு தான். சனி பகவானும் அதை தான் சொல்றாரு. அப்போ ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி, இப்போ எனக்கு ஒரு நிரந்தரமா ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா ரெகுலரா பார்த்துட்டு இருந்த டாக்டரை விட்டுட்டு வேற ஒரு டாக்டர்கிட்ட பார்க்கறது. அப்போ மாற்று சிகிச்சையின் மூலமாக அதை சரி பண்ணிடுவார். எப்பவுமே உனக்கு தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்தாதான் அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். அதுக்கான தீர்வு கிடைச்சாதான் என்ன பண்ணுங்க, நிம்மதி கிடைக்கும். அப்போ நிம்மதி கிடைக்கிறதுனா கர்மா போனாதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு செலவு பண்ணினாலுமே அது சரியான முறையில செலவா இருக்கும். அப்போ அசையாத சொத்துக்கள் வாங்குறது, வெளிநாடு போறது, ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, லாபம் கிடைக்கிறது, மூத்த சகோதர உறவு மூலமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, நண்பர்கள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதன் மூலமாக வருமானங்கள் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறது. ஏன்னா 10, 12னா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, 2வது தொழில் பண்றது, அல்லது தொழிலை நிலைப்படுத்தி செய்யறதுக்கான வேலை செய்யறது, 2 தொழில, ஒரு தொழில் இருக்கு, ஒரு கடை இருக்குன்னா இன்னொரு கடை வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பூச நட்சத்திரத்துல குரு பகவான் போகும்போது கண்டிப்பா கொடுப்பார். அடுத்தது ஆயில்யத்துல போகும்போது பாத்தீங்கன்னா 4, 7 4ஆம் இடங்கிறது நமக்கு தாய்மை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு, 4ஆம் இடம் சுகஸ்தானம் சொல்லிட்டு, 4ஆம் இடம் சொத்து, அசையாத சொத்துக்கள் வாங்கிறது, அதுக்கான விதை போடுறது, அதுக்கான நம்ம ஒரு நிரந்தரமான 7ஆம் இடங்கிறது நமக்கு சிறு தொழில். அப்ப தொழிலை நிலைப்படுத்தி செய்யறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது. ஏன்னா மீனராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். பார்ட்னர் மூலமா செய்யக்கூடிய தொழில்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல மூலமா வரக்கூடிய லாபங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மீன ராசிக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. எங்க பாக்குறாரு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு, ராசியை பாக்குறாரு. அப்போ 1, 9, 11 கனெக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். நீங்க இது வரைக்கும் பண்ணின புண்ணியங்கள், தான தர்மங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்போ 11ஆம் இடங்கிறது நமக்கு லாபஸ்தானம். அப்ப
அப்போ மனசுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அடுத்தது 9ஆம் இடம், ஒரு ஆன்மீக பயணம், ஒரு கோயில் வழிபாடு, நீண்ட நாளாக தடைப்பட்டுட்டு வந்த ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, கோவில் கும்பாபிஷேகங்கள் போறது, கோவிலுக்காக திருப்பணிகள் செய்யறது, அங்க போயிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மீன ராசிக்காரங்க சிறப்பா செய்வாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். 5, 9 அப்படிங்கிறப்ப பூர்வ புண்ணியஸ்தானம். உங்க முன்னோர்கள் உங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணியிருந்தாங்களோ அந்த புண்ணியத்துக்கு உண்டான பலன்களை இந்த ஆண்டு நீங்க அனுபவிக்க போறீங்க. அப்ப அகம் சார்ந்து குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொன்னாலும் நான் நச்சுன்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்ப என்னன்னா இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பா இருக்கும். ஆனா உடல் உழைப்பில்லாத வேலை, கமிஷன் பேஸ்ல செய்யறது, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ இந்த மீன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. மனசுக்கு உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமா இருக்கோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சந்திரன் வீட்டுல இருக்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடு, பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே குரு பகவான் சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடு நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுவும் குழந்தையா இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்க குரு பகவான் சந்திரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் முதியோர்களுடைய ஆசிரமத்துல அன்னதானம் போட்டுவாங்க. குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, ஏதாவது அவங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான செலவுகளுக்கு, ரொம்ப முடியாதவங்க இல்லாதப்பட்டவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், ஒரு நகை. இந்த காலத்துல நகை வாங்கி கொடுக்க முடியாதுங்க மேடம், சும்மா சொல்லாதீங்க. 1,19,000 விற்குது, எங்க போய் நகை வாங்கி கொடுத்து தானம் பண்றது? முதல்ல தங்க தானம் பண்ணுங்கன்னா பரவாயில்லைங்க, 1 கிராம் தானே, 1 கிராம் என்ன 4,000 விற்குது, வாங்கி கொடுத்துட்டா போகுது. இன்னைக்கு 1 கிராமே 14,000 விற்குது, எங்க போய் வாங்கி கொடுக்கறது? அது கொடுக்க முடியாட்டி பரவாயில்ல, உங்களால முடிஞ்சதை தாலி வாங்கி கொடுக்காட்டி பரவாயில்ல, தங்கம் வாங்கி கொடுக்காட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு முடிஞ்சதை தான் நான் செய்ய சொல்லுவேன். உங்களால முடியாததை எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க. கடன் வாங்கி தர்மம் பண்ணலான்னா பண்ணலாம், அது கடகராசிக்கு மட்டுமே உண்டான தலையெழுத்து. இருந்தாலும் என்னன்னா நம்மளுக்கு முடியும் அப்படின்னா மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. முடியாத வேலையை செஞ்சுட்டு நம்ம கடன் வாங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக நிறைய வாங்கிட்டு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இது நமக்கு மொத்தமா இப்போ குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே நமக்கு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அவங்க ஜாதகத்துல லக்னம் மாறி இருக்கும். இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ ஒருத்தர் கடகராசி அப்படின்னா லக்னம் மாறி இருக்கும். மேஷ லக்னமா இருக்கலாம், ரிஷப லக்னமா இருக்கலாம், மிதுன லக்னமா இருக்கலாம், இப்படி லக்னங்கள் மாறி இருக்கும். அதுல தசாபுத்திகள் நடக்கும் இல்லையா? அந்த தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் நமக்கு மாறுபடும். அதாவது அதிகமாவோ, இப்போ நான் ஒன்று சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அது தசாபுத்தி சரியில்லைன்னா 50% கொடுக்கும், மீதி 50% அந்த கெடுதல் நடக்காம ஆனா நல்லது நடக்காது. கெடுதல் நடக்காது ஆனா நல்லது நடக்காது. இந்த மாதிரி இப்போ திருமணம் ஆகும் தனுசு ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம், 8ல் தான் குரு வந்திருக்காரு, ஆனா அவங்க தசாபுத்தி சரியில்லை, அந்த டைம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னா அந்த கல்யாண பேச்சுவார்த்தையே நடக்காது. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போகும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும். அதை பத்தி பெருசா ஒரி பண்ணிக்க மாட்டாங்க. என்னடா அப்படி கல்யாணமே நடக்கல அப்படின்ற ஒரி இல்லாம கொஞ்சம் சரி போ, நடக்கிறப்ப நடக்கும்ல. இதெல்லாம் காலத்தால் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள்ன்றது சில விஷயங்கள் இருக்கு. நான் இப்போ பொதுவாக சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா நோய் ஒன்று, திருமணம் ஒன்று, குழந்தை பாக்கியம் ஒன்று, இந்த 3மே பாத்தீங்கன்னா காலத்தால் தீர்மானிக்கப்பட்டது. அப்போ ஒரு நோய், பெரிய நோய் வந்துட்டாலுமே அதை நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அப்படிங்கிறப்ப அதுக்கான சில வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி திருமணம், நான் நினைக்கலாம் நாளைக்கு காலையால கல்யாணம் பண்ணிடலான்னு, ஆனால் பண்ண முடியுமானா முடியாது. அந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்களுக்கு நமக்கு பதில் சொல்லும். சரிங்களா?